அழிவின் விளிம்பில் இருக்கும் 20 வகையான நாட்டு மாடுகளை காப்பாற்ற இஷ்டா நிறுவனத்திலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்களை வாங்கவும். காலையில் பயன்படும் பல்பொடி முதல் இரவில் பயன்படும் கொசுவத்தி சுருள் வரை இஷ்டாவில் உள்ளது. மியூசிக் அகாடமியின் செயற்குழுவில் அனைத்து சமூகத்தினரையும் இடம்பெறச் செய்து மாற்றத்தை தொடங்குங்கள் என்று அகாடமியின் தலைவர் முரளிக்கு கர்நாடக இசைக்கலைஞர்கள் ரஞ்சனி காயத்ரி ஆகியோர் பதிலடி கொடுத்துள்ளனர். சென்னை மியூசிக் அகாடமியின் சங்கீத கலாநிதி விருது பிரபல கர்நாடக இசைப்பாடகர் TM கிருஷ்ணாவுக்கு வழங்கப்படுவதற்கு பல இசைக்கலைஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். குறிப்பாக பிரபல கர்நாடக இசைக்கலைஞர்களான ரஞ்சனி காயத்ரி இந்த ஆண்டு மாநாட்டை புறக்கணிப்பதாக தெரிவித்திருந்தனர். அவர்களுக்கு ஆதரவாக பிரபல இசைக்கலைஞர்கள் ரவி கிரண், திருச்சூர் சகோதரர்கள், ஆன்மீக சொற்பொழிவாளர் துஷ்யந்த் ஸ்ரீதர் உள்ளிட்டோர் களமிறங்கினர். இந்நிலையில் ரஞ்சனி காயத்ரியின் இந்த நடவடிக்கை கலைஞர்களுக்கு உரிய பண்பல்ல என மியூசிக் அகாடமி தலைவர் முரளி விமர்சித்திருந்தார். அவருக்கு பதிலளித்து மீண்டும் பாடகிகள் ரஞ்சனி காயத்ரி கடிதம் எழுதியுள்ளனர். அந்த கடிதத்தில், நாங்கள் மார்ச் 20 எழுதிய கடிதத்திற்கு பதில் அளித்தமைக்கு நன்றி. உங்கள் முடிவுகள் மற்றும் நடவடிக்கைகளில் நாங்கள் நடத்த இருந்த கச்சேரியை திரும்ப பெறுவதற்கான அறிவிப்பை மட்டுமே வெளியிட்டோம். மேலும் எங்கள் ரசிகர்களுக்கு தெரிவிப்பதற்காகவே சமூக ஊடகங்களில் தகவலை சொன்னோம். விருது வழங்குவதற்கான உங்களின் உரிமையை நாங்கள் கேள்வி எழுப்பவில்லை. அதே வேளையில் இனப்படுகொலை வெறியர்களையும் இழிவான சொற்பொழிவாளர்களையும் நாங்கள் ஆதரிக்கவில்லை. நாங்கள் எழுப்பாத கேள்விகளுக்கு பதிலளித்து உங்களுக்கு வசதியான ஒரு கதையை உருவாக்கி எங்கள் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீர்கள். இது தொடர்பான உங்களின் ஊடக அறிக்கை நேர்மையற்றது. சிலர் எங்கள் மீது ஜாதி வெறி கூட்டம் என்று முத்திரை குத்துகின்றனர். அதற்கு உங்களிடம் பதிலில்லை. மியூசிக் அகாடமி நிறுவனத்தை நாங்கள் மதிக்கின்றோம். ஒடுக்கப்பட்ட சமூகங்களில் இருந்து இசைக்கலைஞர்கள் உருவாகி மியூசிக் அகாடமியில் ஆதிக்கம் செலுத்துவது எங்களுக்கும் லட்சக்கணக்கான மக்களுக்கும் மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். மியூசிக் அகாடமி ஆடிட்டோரியம் அனைத்து சமூகங்கள் மற்றும் மத சிறுபான்மையினர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினராலும் நிரம்பியிருக்கும் நாளை நாங்கள் பார்க்க விரும்புகின்றோம். இந்த மாற்றம் மேலே இருந்து துவங்க வேண்டும். வெறும் பிராமணர்கள் மட்டுமே இருக்கும் மியூசிக் அகாடமியின் செயற்குழுவில் இருந்து மாற்றத்தை துவங்குங்கள். சிலரது ராஜினாமாக்களின் மூலமாக உடனடியாக இந்த மாற்றத்தை செய்ய முடியும். தயவு செய்து இதை முன் உதாரணமாக செயல்படுத்துங்கள் என்று தெரிவித்துள்ளனர்.